வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும். அதை ஸ்லைட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து 1.5 செகண்ட் வந்து ஸ்பீடை வந்து கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து சென்டரில் வந்து செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ ஃபோட்டோஸை செட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரெயின் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அதை நீங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து அந்த மேலே அந்த லைட்டிங்கில் டச் ஆகாத மாதிரி கீழே அது கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டிங் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் கீழே கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து செட் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வேறு வீடியோஸ் வந்து மேக் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் வந்து நீங்கள் யார் ஃபோட்டோ வச்சு நீங்கள் எகைன் இன்னொரு ஃபோட்டோஸ் வச்சு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் இப்போது செட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே நீங்கள் வந்து ரீப்ளஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வேறு யாராவது ஃபோட்டோஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரெவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.